தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக மூத்த தலைவர் கட்டம் கட்டப்பட்டார். திமுக மூத்த தலைவர் கட்டம் கட்டப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக மூத்த தலைவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்ல அனுமதிக்கவில்லை, கட்டம் கட்டப்பட்டுள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, முன்னாள் மத்திய அமைச்சர் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் சிக்கிய ராசா, ஆணைமுத்து ராசா. திமுகவின் துணை பொதுச் செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 2 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் அவர் திமுகவின் தலைமைக்கு நெருக்கமானவராக இருந்து வந்தார். ஆனால் சமீபத்தில் ஒரு ஆடியோ லீக் ஆனது. என்னவென்று சொன்னால், கருணாநிதியை வீட்டுச் சிறையில் மு.க. ஸ்டாலின் வைத்திருந்தார் என அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கொள்ளையடித்த பணத்தை கலைஞர் டிவிக்கு தான் கொடுத்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. அது ராசா அவருடைய குரலொலி என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் கடுமையான அதிர்ச்சி அடைந்த திமுக தலைமை அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல யாரும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அழைக்கக்கூடாது என வேட்பாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னை மண்டல பொறுப்பாளராக உள்ள ராசா தற்பொழுது வீட்டில் முடங்கி கிடக்கிறார். திமுக வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் யாரும் அவரை தேர்தல் பிரச்சாரத்துக்கு அழைக்கவில்லை. சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு அவர் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக மூத்த தலைவர் ராசா கட்டம் கட்டப்பட்டுள்ளார்.